சவுண்டு குறைங்கடா, வச்சு எல்லாருங்கடா. காத்திருந்து காத்திருந்து யாத்த எம்மா என்ன சூடு சூடுதுடா. ஜஸ்கினே சோத்து பண்ணதுக்கு சோறு வெந்துவோம். எவ்வளவு நேரம் ஒரு மீனுக்காக 1 மணி ஆக போகுது. கதவை தட்டுவான் நானும் பார்த்துட்டேன், யாரையும் காணுமே. என்னடா மணின்னு வர்ற, கையில எதுவும் காணா, டவுசர் பாக்கெட்ல வச்சிருக்கியா? ஏதாவது சொல்லிட்டு போடா. நீ வாடுறா, நீ வாடுறா. ஐயா இதுக்காக இவ்வளவு நேரம் உட்காந்துட்டேன் நான் பாட்டுக்குல. சீச்சி சீச்சி சீ, வெயில் வேற மண்டே போல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சங்கப்பெல்லாம் காசு கூட இருக்கு தங்கன்னு சொல்லிட்டு எவனும் எடுக்கணும் இருக்காங்க. இன்னைக்கு கஞ்சி இருக்கு, பொறிச்சு சாப்பிட்ற வேண்டியதான். மணியே என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மிஞ்சானுக்கு. 2 பாக்ஸ் எடுத்தாச்சு, 1 பாக்ஸ் எடுத்தேன் போய் சொல்லிட வேண்டியதான். அடே நவல்றா, ரொம்ப சுடுறான். எப்ப சங்கப்பழம் வந்து பேக் பண்ணும்போது கையை வச்ச தொடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பா கருவாயன். இதை எடுத்து பொறிச்சு சாப்பிட்றோம்மா, என்ன சொல்லுவாப்புல, பழைய கஞ்சியை கொடுத்துட்டோம்னா அவ்வளோவா வாங்கி விழுந்துருவாப்புல. என்னவா பொறிச்சிடமா தான் என்னை ஊற்றி பெருக்கிறோம் சாப்பிட்றோம். என்னம்மா வாங்க போகும் போடு, ஒழுங்கா லாக் பண்ணுங்கடா. எத்தே காலையில தான் வீடு உடச்சு அழகா போட்டேன். எம்மா இந்த வீட்டை உடைக்கிறது. அடியே 4 வேலைக்காரங்க சேர்த்தா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்கடி. 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வீடு தொடச்சு வீடு மாதிரியா கிடக்கு. ஐயோ கிளாஸ் போடலையா? சங்க அப்பளம் எப்படி பொறிக்கிறதுன்னு தான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். நம்ம அப்பளம் பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக கொண்டு பொறிக்கும். 1 பாக்ஸை கொண்டு வச்சிடணும், இல்லை விளக்கமத்தில் அடிவிடும். நம்ம 2 எடுத்துருக்கோம். நீட்டாக பாக்ஸ் போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னுமே தங்கம் தாங்க இந்த சங்கப்பளம். நாங்களே முதல்ல ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது சங்கப்பளம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய மருத்துவ குணம் இருக்குது சங்கப்பழத்தில் நிறைய பேர் சொல்கிறோம். பார்த்துக்கணும், நல்லா எண்ணெய் சூடாகட்டும். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டுக்கிற வேண்டியதான். போட்டுட்டு இது பண்ணுங்க. நம்ம இந்த கலர் அப்பம்லாம் பொரிப்போம்ல ஸ்நாக்ஸுக்கு, இந்த கான் பொரிப்போம்ல, அது மாதிரி தான் அப்பளம் சங்கப்பளமும் பொரிப்போம். நல்லா உங்களுக்கு வந்துடும். பொரிக்கிறதுலே வெந்துருமான்னு கேட்டால் சூப்பராக வந்துடும். சின்ன பிள்ளைங்களோட சாப்பிடலாம், எதுவுமே செய்யாது. ஒரு டப்பா அவனிலாம் ஒரு ஃபேமிலி குறைஞ்சு 4 டைம் வச்சு பொரிச்சுக்கலாம். ஏன்னா இது அப்பளம் மாதிரிலாம் நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம்ல. சங்கு கறியில தொடுகறியில நான் கம்மியாக தானே எடுத்துப்போம். லாஸ்ட் டோர்ல பிஸ்கட் பக்கம் இருப்போம். நமத்து போயில நான் பார்த்தா இந்த பிஸ்கட் இல்லை ஏத்தனைக்கு, நான் வேற பத்தனி இருப்போம். போறேன். மாங்காய் சாப்பிட்டா பல்லு ஊசுது. அவளுக்கு ஒன்று விடு. சரியா? சங்கப்பழம் இடத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். அதே எண்ணெயில வந்து வெள்ளைப்பூடு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டுருங்க. சொண்டை நறுக்கணும். அப்பாடா செம்ம வாசனை. சூப்பரா வந்து சங்கப்பழம் வந்து ரெடி பண்ணிட்டே பாருங்களேன்.
ரொம்ப சிம்பிளான சமையல், சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆனா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நீ வாசனை மட்டும் மோப்பம் போடுங்க, தட்டை மட்டும் நான் எடுத்துட்டேன். கஞ்சி திருவா சாப்பிடு. சூப்பரா இருக்கு. ஆமா இந்தாங்க இந்தாங்க சியாண்டா இருந்தாங்க. நீங்க கடிங்க. நறுக்கு நறுக்குன்னு இருக்கா. சரி, சரியான வெயில், சொல்ல முடியாத வெயில், வேற லெவல் வெயில். அப்படியே அண்ணல் பறக்கு எடுத்துட்டு வரும். இந்த வெயிலுக்குள்ள பழைய கஞ்சியை ஊற்றி நம்ம பக்காவான ஃபேவரட்டான சங்கு கறி அப்பளம் பொரிச்சு வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு தெரியுமா? சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. ஒரு சில விஷயங்களை அனுபவிக்கும் போது உள்ள சுகம் சொல்லும் போது கிடைக்காது. அனுபவிச்சு பார்த்தாலும் தெரியும். இதை அனுபவிக்கணும். இந்த சாப்பாடு உங்களுக்கு வேணும்னா நாங்க கீழே கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வீடு தேடி வரும் சங்கப்பழம் நம்மள்ட்ட. இந்தாங்கடி, வெயிலுக்கு அப்படியே சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டு பழத்தை எடுக்க விட மாட்டேங்குது, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஏன்னா சங்கப்பழம் பொறிச்சுட்டு வந்து வீட்டு பிள்ளைகளை சுற்றி வந்துருவாங்க. எப்படிமா இருக்கு சங்கப்பழம்? சூப்பரா இருக்கு. சங்கப்பழம் தான். எப்ப சாப்பிட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கஞ்சி வாங்கி போனதுக்கு அப்புறம் பூனை பேரு, எலி பூனை பேரு. இந்த மசாலா கருவேப்பிலை வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் கலந்து பானிபூரி மாதிரி சாப்பிடணுமாக்கு. எனக்கு ஊட்டு வந்திருக்கியா இல்லை நீ தின்ன வந்திருக்கியா? மத்தாடியோ சங்கப்பழத்தை வச்சு வாயில் வைக்கிறக்கா. மத்தாடி ஆன்வல் லீவ் விட்டாங்க. 2 நாளைக்குள்ள எங்க வீட்டுல சட்ட செம்ம அட்டை கலவரா. சாப்பிடும்போது ஒரே ஒரு ஃபீல் மட்டும்தான் கொடுக்குது. ஐயோ காலியாயிருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் கொடுக்குது. வேற லெவல். என்ன சாப்பிடும்போது 15 சாப்பிடாம இருக்கு. அவ்வளவு நேரம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெயிட்டிங். நானும் நல்லா இருக்கிறது எடுக்க முடியல. இந்த அப்பா வேணா நாங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ தேடி வரோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.